நம்ம சிஎஸ்கே டீமே இந்த சீசன்ல ஒரு மேட்ச் கூட தோக்காம பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆக போறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சீசனோட ஸ்டார்டிங்ல சில்லறையெல்லாம் செதற விட்டுருந்தோம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா இந்த டீம் வச்சுக்கின்னு இவங்க எப்படி குவாலிஃபை ஆக போறாங்க அப்படின்றதே ஒரு டவுட்டா இருக்குது. ரச்சின் ரவீந்திரா, தீக்ஷனா மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி தான் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு ஒரு 11 ருத்ராஜ் கைக்வாட் செட் பண்றாரு அப்படின்னு தெரியல. அவங்க இல்லாம கூட நீங்க 1-2 மேட்ச் ஜெயிக்கலாம். ஆனா பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகணும்னா கண்டிப்பா அவங்க டீம்ல இருந்தே ஆகணும். எனக்கு ஒரு டவுட், நீங்க வாரிவல்லல் தாக்கூரை இவ்வளவு பேக்கப் பண்றீங்களே, மேட்சுக்கு 4 ஓவர் போட்டு 50 ரன் கொடுப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு வந்துடுறாரு. அவரு இவ்வளவு பேக்கப் பண்ணும்போது ரச்சின் ரவீந்திரா மாதிரி பிளேயரை ஏன் பேக்கப் பண்ணக்கூடாது? ஆரம்பத்துல அவரு 3 மேட்ச் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. நடுவுல ஒரு மேட்ச் 2 மேட்ச் சொதப்புனதுக்காக இவ்வளவு மேட்ச் அவரை ஏன் உட்கார வைக்கணும்? அதே மாதிரி நம்ம ரகானே ஏதோ ஒரு காலத்துல ஓப்பனிங் பேட்டிங் ஆடினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை இப்போ ஓப்பனிங் எடுக்கிறீங்க. தொடர்ந்து அவர் சொதப்பிட்டு தான் இருக்காரு. அது ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. அவரை டீம்ல வச்சுக்கோங்க வேணாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ரச்சின் ரவீந்திரா மாதிரி பிளேயரை தயவு செஞ்சு ஓப்பனிங் இறக்குங்க. டீம்ல சில சேஞ்சஸ் பண்ணலன்னா சிஎஸ்கே கண்டிப்பா குவாலிஃபை ஆகும்.